இளைஞர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை மட்டும் பார்க்காமல் நாட்டின் வளர்ச்சியிலும் பங்களிக்க வேண்டும். காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். காவிரியில் நீர் திறப்பதை உறுதி செய்யக்கோரி தமிழ்நாடு அரசு மற்றும் திமுக தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் அமர்வில் இரு மனுக்களும் விசாரிக்கப்பட உள்ளதாக தகவல். சுதந்திர தின அணிவகுப்பின் போது மயங்கி விழுந்து உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல். உயிரிழந்த காவலர் தர்மராஜ் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்து அரசாணை வெளியீடு. விளையாட்டுப் போட்டிகள் என்றால் முதலமைச்சர் விஜய் கூட விளையாட வருவார். தமிழகத்தை சர்வதேச விளையாட்டு தலைநகராக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. நான் அப்பவே நம்பர்ஸ் கிட்ட சொன்னேன், அதெல்லாம் IAS IPS IFS மட்டும் மேட்ச் வச்சுக்கிறீங்க. We should call our ministers, we should participate, MLA should participate, and also CM வந்து கண்டிப்பா வருவாரு. ஸ்போர்ட்ஸ் கூப்பிட்டா ஆன்டி டெக்ஸ் ப்ரோக்ராம் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு. கொலை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து திமுக வழக்கறிஞர் அணி ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். தாவேக ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் 300க்கும் மேற்பட்ட கொலைகள் மற்றும் கொளத்தூர் தொகுதியில் EVM-இல் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் கண்டனம். தமிழக வெற்றிக் கழகத்தை சர்க்கஸ் கூட்டம் என விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தாவேக ஆட்சியில் நின்றால் கைது, அமர்ந்தால் கைது என பாசிச ஆட்சி நடந்து வருவதாக திமுக வடக்கு மண்டல வழக்கறிஞர் அணியினருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் விமர்சனம். இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சர்க்கஸ் கூட்டமே எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இந்த சர்க்கஸ் கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு நின்னா கைது, நடந்தா கைது, பேசுனா கைது, சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டா கைது அப்படின்னு ஒரு மோசமான பாசிச அரசாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அந்த அளவுக்கு இந்த அரசுக்கு இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். தஞ்சாவூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது டம்மி முதல்வர், கேடுகெட்ட அரசு என்றெல்லாம் விமர்சித்தேன். அதற்கெல்லாம் கைது செய்யாத அரசு காவிரியில் தண்ணீர் வரவில்லை என்பதற்காக கைது செய்தது. தன்னை கைது செய்தது காமெடியாக இருந்ததாகவும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அரசு என்னையும் கைது செய்ய முயற்சி பண்ணாங்க. எதற்காக கைது? டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன், அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. கேடுகெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, ஒரு வெக்கங்கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொன்னேன். காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். கைது பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் அப்படி ஒன்றும் பேசல. மிகப்பெரிய ஒரு காமெடி, மிகப்பெரிய நகைச்சுவையை இந்த அரசு நடத்தியிருக்கு. தன்னை கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றதை ஒரு ஜாலி ட்ரிப் போலவே பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். செல்லும் இடமெல்லாம் தொண்டர்களின் கவனிப்பில் அரசு செலவில் ரோட் ஷோ அழைத்து சென்ற தாவேக அரசுக்கு நன்றி எனவும் உதயநிதி பேச்சு. மக்களுடைய வரி பணத்துல எனக்கு 2 மீட்டிங் வேற இருக்கு இன்னைக்கு, அதையும் இங்க எடுத்துட்டீங்க. போகும்போது நான் சேகர் பாபு அவர்கள், திரு சரவணன் ஒரு ஜாலியா ட்ரிப்பு போற மாதிரி தான் போனோம். சொன்னேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு மக்கள் வரி பணத்துல ஒரு ரோட் ஷோ, அது போற வழியெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் அங்கங்கே என்னுடைய வழியை மறிச்சு கரெக்டாக என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தேன். இப்படி ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு இந்த அரசு நமக்கு எந்த செலவுமே இல்லாமல் மக்கள் வரி பணத்தில் நாம் ஒரு ரோட் ஷோவை நடத்திருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய உரிமையை தடுத்து நிறுத்த துடிக்கும் பாஜகவின் வன்மம் மன்னிக்க முடியாதது. தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீர் திறந்துவிடும் நிலையில் அதை தடுக்க அணை முற்றுகை நாடகங்களை அறிவித்து பதற்றத்தை ஏற்படுத்துவதாக மாணிக்கம் தாக்கூர் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை சந்திக்க உள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அன்புமணி ராமதாஸை நேரடியாக சந்தித்து நன்றி தெரிவிக்க முடிவு.
வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் அண்ணாமலை தலைமையில் சென்னை எழும்பூரில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி. வீத லீடர்ஸ் அமைப்பை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. டெல்லியில் பொறுப்பெடுத்து 3 ஆண்டு அங்கிருக்கும்படி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். தமிழ்நாட்டிலேயே மக்கள் சேவை செய்து அரசியல் செய்கிறேன் என மறுப்பு தெரிவித்து விட்டதாக அண்ணாமலை பேச்சு. ஆமா, உண்மைதான். அமித்ஷா என் காதில் ஒரு விஷயத்தை சொன்னார். இத்தனை காலமாக சொல்லல, இந்த மேடையில் சொல்றேன். அமித்ஷா அவர்கள் என்னை டெல்லிக்கு வர சொன்னார், டெல்லியில பொறுப்பெடுக்க சொன்னார். 3 ஆண்டுகளுக்கு மேல டெல்லியில் வந்து இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நமக்கு அது ஒத்து வராதுங்க ஐயா, நான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிறேன், நமக்கு அது வேண்டாங்க ஐயா, நான் இங்கேயே சின்னமா பாவமா இங்கேயே மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு நம்முடைய நண்பர்களோடு சகோதரர்களோடு இங்கேயே இருந்துக்கிறேன். தமிழகத்தில் ஆளுங்கட்சியை கவிழ்த்து ஆட்சிக்கு வர எதிர்க்கட்சிகள் சதி செய்வதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பாஜகவுடன் சண்டை போட்டால்தான் எதிரியா? டெல்லிக்கே செல்லாத இந்த அண்ணாமலை வெளிநாட்டிற்கு செல்வேனா எனவும் பேச்சு. எனக்கு எதிர்க்கட்சி பண்ணக்கூடிய அரசியல் என்னன்னா, எப்படியாவது இந்த ஆளுங்கட்சியை கவிழ்த்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலா இருக்கு. அமித்ஷாவை பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு, ஆனா சண்டையே போடலையே. சண்டை போட்டா தானே அவர் பிஜேபிக்கு எதிரி. சண்டையே போடலையே. அண்ணாமலை அமெரிக்கா போயிடுவார், டெக்சாஸ் போயிடுவார், கலிபோர்னியா போயிடுவார். ஐயா, இந்த கை இங்க குப்பை தாங்க எடுத்துட்டு இருக்கு, எங்கேயும் போல. டெல்லியே போகாத இந்த அண்ணாமலை எங்க அமெரிக்காவுக்கு போக போறான்? தமிழ்நாட்டிற்கான முடிவை டெல்லியில் இருந்து எடுக்கக்கூடாது. போயஸ் கார்டன், பனையூர், கோபாலபுரத்தில் அமர்ந்து முடிவு எடுக்கும் காலம் மாறிவிட்டதாகவும் அண்ணாமலை கருத்து. தலைவர்கள் டெல்லியில் அமர்ந்து தமிழ்நாட்டுக்கான முடிவை எடுக்கக்கூடாது. சென்னையில முக்கியமான வீட்டில் உட்கார்ந்து தலைவர்கள் முடிவெடுக்க கூடாது. தலைவர்கள் என்பது ஒரு கிராமத்தில், அங்கே கிராமத்துக்கான முடிவுகளை அந்த தலைவர்கள் எடுக்கணும். ஒரு நகரத்தில் தலைவர்கள் அமர்ந்து முடிவு எடுக்கணும். ஆனால் டெல்லியினுடைய காலம் சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்துதான், அல்லது நான் போயஸ் கார்டனில் அமர்ந்துதான், அல்லது நான் ஈசிஆர் பனையூரில் அமர்ந்துதான், அல்லது நான் கோபாலபுரத்தில் அமர்ந்துதான் முடிவெடுப்பேன் என்கின்ற காலம் எல்லாம் மாறிவிட்டது அருமை சொந்தங்களே. EPG ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 10,185 வரத்து கால்வாய்கள், 209 ஏரிகள், குளங்கள், ஊரணிகள் புனரமைப்பு பணிகள் தொடங்கும் என நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அறிவிப்பு. முதல்வர் அறிவுறுத்தலின்படி அமைச்சர்கள், MLAக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தன்னார்வலர்கள் பங்கேற்குமாறு அழைப்பு. தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் பயணி குடிநீர் பாட்டில் திட்டம் அறிமுகம். SCTC பேருந்தில் நீண்ட தூரம் செல்லும் பயணிகளுக்காக 10 ரூபாய்க்கு விற்பனை. எண்ணூர் கழிமுகம் அருகே கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் செத்து மிதக்கும் மீன்கள். ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலந்ததே காரணமாக இருக்கலாம் என மீனவர்கள் புகார். சென்னை எண்ணூர் முகத்துவாரத்தில் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கும் நிலையில் ஏராளமான மீனவர்கள் போராட்டம். மீன்கள் செத்து மிதப்பதால் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும், மீன்கள் இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்து சாலை மறியல். சிவகாசியில் பட்டாசு தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் திமுகவினர் போராட்டம். பட்டாசு தொழிலை நசுக்கும் நடவடிக்கைகளை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். திமுகவின் ஆர்ப்பாட்டம், நாசமாச்சு நாசமாச்சு, பட்டாசு தொழில் நாசமாச்சு, மோசமாச்சு மோசமாச்சு, தொழிலாளர் நிலை மோசமாச்சு, சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 2 கிலோ தங்கம் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட மியான்மர் நாட்டை சேர்ந்த பெண் உட்பட 2 பேரை கைது செய்து விசாரணை. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நினைவு நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் தலைவர்கள் அஞ்சலி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மரியாதை. வீட்டில் தான் வளர்க்கும் மயில்களுக்கு உணவளித்த பிரதமர் மோடியின் காணொலி இணையத்தில் வைரல்.
தன்னோடு வாழும் விலங்கு, பறவை, நண்பர்களுக்கும் தான் நேரம் ஒதுக்குவதாக இன்ஸ்டாகிராமில் பதிவு. ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. நாளை மாதாந்திர பூஜை தொடங்கும் நிலையில் வரும் 21ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி. சிக்கிமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கடும் மண் சரிவு. மலையடிவாரத்தை ஒட்டிய கிராம மக்களை வெளியேற்றிய அதிகாரிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி விமான நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பரபரப்பு. ஊழியர்கள் 2 பேர் காயமடைந்த நிலையில் துப்பாக்கியை பயணி எடுத்து சென்றது எப்படி என போலீசார் விசாரணை. உத்தரகாண்ட் மாநிலத்தில் நீர்நிலைக்கு நடுவே நின்றபடி ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுத்து இளைஞர். இணையதளங்களில் வைரலாகும் வீடியோ. कार्यक्रम बीच पे कर लिए हाँ கேரள மாநிலம் இடுக்கியில் பெற்ற தாய் தந்தையை அரிவாளால் கொடூரமாக வெட்டி கொலை செய்த போதைக்கு அடிமையான மகன். தாய் தந்தையை இறைவனின் சன்னதிக்கு அனுப்புமாறு குறி சொல்பவரின் பேச்சை கேட்டு கொலை செய்ததாக வாக்குமூலம். கேரள மாநிலம் திருச்சூர் வடக்குநாதன் கோவிலில் அழகிய பிரம்மாண்ட பூக்கோளம். ஓணம் பண்டிகையின் தொடக்கத்தை ஒட்டி வரையப்பட்ட பூக்கோளத்தை காண பொதுமக்கள் ஆர்வம். இந்தோனேஷியாவின் புளோரஸ் தீவு அருகே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 47ஆக உயர்வு. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இந்தோனேஷிய அரசு தகவல். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை அதன் சொந்த மண்ணில் முதல் முறையாக வீழ்த்தி வங்கதேச அணி அபாரம். முதல் டெஸ்டில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் வங்கதேச அணி முன்னிலை. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி. 2ஆம் நாள் முடிவில் இந்திய அணி 9 விக்கெட்கள் இழப்புக்கு 460 ரன்கள் குவிப்பு. இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் 167 ரன்கள் குவித்தார் தேவ்தத் படிக்கல். முதன்முறையாக 150 ரன்களை கடந்த படிக்கல் 167 ரன்களில் அவுட் ஆனதால் இரட்டை சத வாய்ப்பை தவறவிட்டார். தென்னாப்பிரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை காந்தி ஜெயந்தி அன்று தொடங்க ஐசிசி திட்டம். மகாத்மா காந்திக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான உறவை கௌரவிக்கும் வகையில் நடவடிக்கை. பிரபல நடிகர்கள் ஷாருக் கான், அஜய் தேவ்கன், டைகர் ஷெராப்பிற்கு மகாராஷ்டிர அரசு நோட்டீஸ். பான் மசாலாவிற்கு மறைமுகமாக விளம்பரப்படுத்துவதாக கூறி நடவடிக்கை. தமிழகத்தில் ஈரோடு, கரூர், மதுரை விமான நிலையம் உள்ளிட்ட 8 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டை வெப்பம் பதிவு.